சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அதிமுக பாஜக கூட்டணி கூட தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பது தொடர்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விஜயை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலான்னு சொல்லப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்பிலான கூட்டணி இப்ப மிக வலுவாக இருப்பதுடன் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. அதே வேளையில அதிமுக தரப்புல வலுவான கூட்டணி அமையவில்லை என்றும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகமும் இணைந்தா நிச்சயமா திமுகவை தோற்கடித்து விடலாம் அப்படிங்கிற கருத்து நிலவிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 26 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருப்பது மட்டும் இல்லாம 100க்கு மேற்பட்ட இயக்கங்கள் மற்றும் சங்கங்களையும் கூட்டணி சேர்த்து வச்சிருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக, பாமக, அமமுக, தமாக மட்டும் இல்லாம சில சிறிய கட்சிகளே இருக்கு. இந்த கட்சிகளை கூட்டணியா வச்சுக்கிட்டு வலுவான திமுக கூட்டணியை எதிர்க்க முடியாது என்பது ஒட்டுமொத்த கருத்தா இருந்துட்டு இருக்கு. இதே வேளையில தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாக இருப்பதா சொல்லப்படுது. ஆனா அதே வேளையில தமிழக வெற்றி கழகம் இப்ப பலவிதமான சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தேர்தல்ல கூட்டணி இல்லாம போட்டிட்டுச்சுன்னா நிச்சயமா தோல்வி ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் புதிதா ஒரு கூட்டணிக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வகையில தான் காங்கிரஸ் தரப்பிலான கூட்டணி அமையவில்லைன்னு சொல்லப்படுது. இதனை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசி வந்த விஜய் இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக குரல் எழுப்பவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் வர்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருச்சுன்னா அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் அனைத்துமே மிக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் அப்படிங்கிறது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இதுக்கு நடுவுல அதிமுக தரப்புல கூட்டணி முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கதுதான். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகாரம் போன்றவை குறித்து பேசப்பட்டு இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியில இணைவதற்கு விஜய் ஓரளவு சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே இது பற்றி ஒரு முடிவு எடுக்கப்படும்னு தெரியுது. அந்த வகையில தான் கடைசி கட்டமா அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகமும் இணையும்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜிம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.